இன்றைக்கு நாம் மோர் குழம்புல உளுந்த வடை சேர்த்து மெத்துன்னு டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடித்து மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். பாதி பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். 6 பச்சை மிளகா, காரம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவு ஜீரகத்தை சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இந்த குழம்புக்கு நான் 1 கப் அளவு தயிர், புளிச்ச தயிரை கடைஞ்சி வச்சுருக்கேன். இந்த கடைஞ்சி வச்ச மோரில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரையும் தண்ணி ஊற்றி கழுவி அதில் சேர்த்துக்குங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி தண்ணியாக தான் இருக்கும். கொதித்ததும் திக்காயிடும். கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை சேர்த்து கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, தக்காளி அவசியம் இல்லை. நல்லா வதங்கந்தும் கரைச்சி வச்சுருக்க மசாலா கலந்த மோரை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. உப்பையும் பெருங்காயத்தையும் இப்போ குழம்புல சேர்க்காதீங்க. குழம்பு ஒரு 4 நிமிஷம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உப்பையும் பெருங்காயத்தையும் சேர்த்து பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். வாசனையாக குழம்பும் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உளுந்த வடைக்கு 3/4 கப் அளவு உளுந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு மிக்சி ஜாரில் உப்பு சேர்த்து கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதோட தேவையான அளவு பொடியாக நறுக்கிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. கடாயில் எண்ணெய் காயட்டுன்ட்டு வடையை தட்டி சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் சுடுங்க வடையை, அப்போ தான் கருகாது, உள்ளேயும் நல்லா வேகும். இது நல்லா 2 பக்கம் செவக்க வெந்ததுக்கப்புறம் இந்த வடையை எடுத்து குழம்புல அப்படியே போடாதீங்க. ஒரு தட்டில் தண்ணியை வச்சு சாதாரண ஆறுன தண்ணி, சுடு தண்ணி கிடையாதுங்க, நார்மல் வாட்டரில் இந்த வடையை சேர்த்துக்கங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த வடை தண்ணியில் இருக்கட்டும்ன்ட்டு எடுத்து குழம்புல சேர்த்துக்கலாம். இப்படியே எல்லா மாவையும் வடையை சுட்டு தண்ணியில் முக்கி குழம்புல சேர்த்துக்கங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வடை மெத்துன்னு இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிடும். சாதத்தோடு சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த தயிர் வடை குழம்ப ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.